இன்றைக்கி நம்ம சேனலில் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு அதில் 2 ஸ்பூன் துவரம் பருப்பும் கொஞ்சோண்டு பச்சை அரிசியும் சேர்த்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறோம், கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் சீரகம், இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். அதில் நமக்கு தேவையான தயிரை ஆட் பண்ணி ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறோம். இந்த அளவுக்கு திப்பி இல்லாமல் அரைச்சாச்சு. இப்போ இப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சோண்டு உளுந்து, கொஞ்சம் சீரகம், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் எண்ணெயில் பாயில் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் வெண்டைக்காய் சீக்கிரம் வதங்கும். உப்பு, மோர் குழம்புக்கு கலருக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த வெண்டைக்காய் வேகிறதுக்கு டைம் கொடுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் வெந்துருச்சு. இதில் அந்த துவரம் பருப்பு, அரிசி, பச்சை மிளகாலாம் அரைச்சி வச்சா அந்த மிக்ஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கிங்க. இதுக்கு ஒரு நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா மோரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே சேர்த்து மோரை கொதிக்க வச்சோன்னா அது நமக்கு திரியாக ஆகிடும். அதனால் இதை முதலே நம்ம கொஞ்சம் வேக வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த மோரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோருக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு கொதி, சிம்பிளாக ஒரு சின்ன கொதி வந்தால் போதும். ஏன்னா தயிர் திரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதனால் இது ஒரு சின்ன கொதி வந்தால் போதும். கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது கொதிக்க ஆரம்பிச்சிக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுவையான மோர் குழம்பு ரெடி. இப்போ நம்ம சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.